பக்கவாயினே சாமி வட்டக்காமாலியா அட சீமந்தம் வந்த நாராயணமூர்த்தி அட ஜானகி மலரவாரா அட சாக்கடை தண்ணீர ஸ்நானம் பண்ணவனே அட சாமி சொட்டு மூத்திரையா அட அந்த புண்ட காமால கண்ணா போய் வந்தோ சாமி சாமி சாமிக்கு ఏడు గంటల వాడు వెంకటరమణుడు గోవిందుడు పరదాముడు అదేడు ఆచార சாமிக்கு செருப்பு சிரிப்பு என்ன பிதற்றுகிறாய் ஒன்ன பெதட்டலைங்க பனியில நாக்கு அலறுது பெய்யக்கூடிய பனியில நாக்கு அலறுது மறுபடியுமா அறியாத பிள்ளை தெரியாத பேசுகிறாய் ஆம் குருதேவா ஆம் குரு போகட்டும் எழுந்து பாங்கம்மா எல்லாம் பனி நிறைய இறங்குது எல்லாம் வீட்டுக்கு பாங்க பேச்சுக்குடி வீண் வார்த்தை போகட்டும் அப்படி விளக்குமாவா சொல்லு அவங்க அப்புறம் சொல்லுமாவா கிளம்பிடுவாங்க அப்புறமா எப்படி விளக்குமாவு விளக்குமா விளக்கமா சொல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி அவனும் அதான் சொல்றான் விளக்குமா சொல்லு யாரு வெள்ளையனா வெள்ளி பாரு பாக்குறதுக்கு வெளியே எடுக்கிற ஆளு வெள்ளசி வருவா வேறு இன்னும் கொஞ்ச நேரத்துல இவனுக்கு ஜோடியா ஆமா இது என்ன நந்தகரம் இது ஒன்னகரமான நகரம் என்ன ஊரு ஒன்னகரம் நான் உண்மை அந்த ஊர் பேரு தானே ஆமா அதுதான்டா அட கோயில்சாமி அவன் தெரியாத இல்ல ஒரு சமயம் மாத்தி சொல்லல மாத்தலாம் முடியாது இந்த சபையில யார் எல்லாம் வந்திருக்காங்க பாத்தியா பாத்துனே எப்படி இருக்கா பாட்டி தாத்தா பேத்தி பேர அப்பா அம்மா அக்கா தங்கச்சி மாமா மச்சான் தூங்குறாங்க அப்படி கிட்ட தூங்கல இந்த சபையில யாரெல்லாம் அமர்ந்திருக்காங்க தெரியுமா யாரெல்லாம் மாதா மாதா பிதா பிதா குரு குரு ஆலயத்துல ஒரு தெய்வம் தெய்வம் ஆலயம் எங்க இருக்குது ஆலயம் அங்க இருக்குது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று எப்போதுமே கடவுள் சிந்தனை இருக்க வேண்டும் ஆமா ஆமா கடவுள் சிந்தனை யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஆமா அவங்களுக்கு எப்போதுமே நோய் நொடி என்னடா உன் பிரச்சனை ஆப்போசிட் நம்மளுக்கு ஆப்போசிட்டா ஆமா இப்பயே தொங்காத பாக்குறேன்னா வருங்காலத்துக்கு நல்ல பிள்ளையா தான் வளருவான்னு நினைக்கிறேன் நல்ல பிள்ளையாதான் வளருவான் 4 பேர் கூட சேர்ந்தான்னா என்ன பிள்ளையா வருவான்னு அப்புறம் தான் தெரியும் 4 பேர் சேரணும் ஆமா அப்பதான் அவனுக்கு அறிவும் ஞானமும் ஏகாப்பட்ட ஞானம் 5 வயதிலே அண்ணன் தம்பி 10 வயசுல பங்காளி 16 வயசு போனா அதுக்கப்புறம் யாரோ கொலைமன் கொலை தெரியும் மன அப்படி வெளியே வந்துருவான் ஒரு பிள்ளைங்களை நல்லவனை வளர்க்கறதும் திருடனை வளர்க்கறதும் தாய் தகப்பன் கையில் தான் இருக்குது ஆமா சரியா பிள்ளைங்களை பேத்துட்டு இடுப்புல கவுரு போட்டு புடிச்சுக்கினே ஒண்ணுக்கு போனாலும் பின்னாலேயே போங்க 2க்கு போனாலும் பின்னாலேயே போங்க கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பக்கத்துலயே உக்காந்துக்குங்க இது யாரும் செய்வாங்களா ஒரு பிள்ளைக்கு அறிவுதான் சொல்ல முடியும் கண்ணே இப்படி செய்யாத இது தவறான விஷயம் ஒருவரோடு சேராதே அவர்களோடு சேர்ந்தால் உன்னையும் கெடுத்து விடுவார்கள் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு அப்பா அம்மா பொத்தி தான் சொல்லி வளர்க்குறாங்க கண்டிப்பா அவன் வாட்சிப்படி தாண்டி வெளியே போனவன்னு எங்காவது விளக்காத விளக்கணிங்க சொன்னா நம்ம கேட்டுக்கலாம் அப்படியே மாரியம்மா கோயிலுக்கா போயிட்டு வரேன்ட்டு போறோம் கடைசியில் மத்தியானத்துக்கு தான் வீட்டுக்கு வரோம் தம்பி என்னைக்கு அடியாத பிள்ளை படியாது கண்டிப்பா படியாது ஆமா பச்சை அளிக்கும் போதுதான் வளைக்கணும் அதே காஞ்சி போச்சனா வளைச்சா என்ன பண்ணும் உடஞ்சு போயிடும் ஆமா சின்ன சிறு வயசுலயே அதுக்கு எப்படி எல்லாம் கல்வி கத்து கொடுக்கணும் எப்படி வித்தை கத்து கொடுக்கணும் பெரியவர்கிட்ட பழக்கணும் தெய்வத்தை வணங்க வேண்டும் பெரியவரை மதிக்க வேண்டும் தாய் தகப்பனை வணங்க வேண்டும் அப்படின்ற சின்ன சிறுசிலே அதுக்கு புத்தி சொல்லி கொடுத்தா அது பெருசாகும் போது ஒண்ணாகாது நான் எங்க பையனுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன் எப்படி சொல்லி கொடுத்துக்கிற அவங்க அம்மாளுக்கு நோவு இப்படி சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளை என்ன பண்றோம் நல்லா தெளிவா வளரும் அவன் 100 போனா 108 பின்னாடியே போவோம் அப்படி ஆத்த சபை 100 வரை 1000 ஒன்றா புலவர் வார்த்தை 16 சொல்ல இருந்தாலும் இதை உற்று கேட்பவர்கள் யாராயிரம் ஒரு புலவர் கண்டிப்பா இருப்பார்கள் இந்த சபையில நம்ம தெருக்கூத்தாடுறோம் இந்த தெருக்கூத்து எங்க வந்தது வந்துச்சு தில்லை
போயிட்டு ஆமா அவங்க தெருக்கூத்தாடினாங்க அவங்கள பார்த்தாடி ஓ சரியா எப்போது இந்த சினிமாவை சீரியலை கண்டுபிடிச்சாங்களோ அன்னைக்கே பாதி உலகம் கெட்டு போச்சு எப்படி கெட்டது எப்படியோ கெட்டுனுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாத வீட்டுல கெட்டு போயிடும் சினிமா என்ன பண்றாங்க கொலை பண்றாங்க ஆமா ஒருத்தர போய் குத்துறாங்க ஒரு கன்னி பெண்ணை கற்பழிக்கிறாங்க ஆமா இத பார்த்துதான் நிறைய பிள்ளைங்க கெட்டு போறாங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரர் கூட கேள்வி கற்பழிச்சாங்க நேத்து அவங்க ஊர்ல கேள்வி கூட விட்டுக்கிறது இல்லையா அவங்க பண்ணாச்சு அவங்க கற்பழிச்சா அதுக்கு நாம என்ன பண்ணுவோம் அதனால இந்த கிராமத்துடைய கலை இருக்குது பாத்தீங்க தெருக்கூத்து புராண கலைகள் இதுல வந்து எந்த ஒரு கெட்ட தப்பு இருக்காது நாம சொல்ற வார்த்தை 101 வார்த்தை தெளிவா இருக்கும் இதை கேட்டு தெளிவுபடுத்தி ஒரு குடும்பத்தை சந்தோஷம் வாழ்க்கை தொடர வேண்டும் சரியா போயிட்டோம் ஆனால் இந்த நிகழ்ச்சி வச்சிருக்காங்களே எதற்கு வந்து மாசம் போல கரண்ட் பில்லு நிறைய வருதான் சரி அவங்க எல்லாம் கரண்ட் பில்லு காட்டும் போது நம்ம கஷா முஷான்னு வீட்டுல ஒரே சண்டை அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு வீட்டுல ஃப்ரிட்ஜ் லைட்டு டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சந்தோஷமா ஒரு தெருவில் போய் எல்லாம் உட்காந்துக்கலாம் காத்தால போய் பார்த்தோம்னா எவ்வளவு ரீடிங் கம்மியா ஓடி நிக்குது தெரிஞ்சானா வருஷம் இதே மாதிரி பண்ணிடலாம் நல்லா வந்து உட்காந்துக்கிறாங்க அந்த மாதிரி கரண்ட் பில்லு கட்டாத டெய்லி நாடகம் விட்டாங்கன்னா நம்மளுக்கு கொண்டாட்டம் அதிகமாயிடுமா அப்படின்ற சரி போகட்டும் சரியா முனியம்மா மகாலட்சுமி சாலோக சாமீப சாலட்சுமி சொல்லக்கூடிய 4ஆம் மதி முத்தி மோட்சம் எடுத்திருக்காங்க சரியா அதுக்காகவே இரவு குத்துட்டு இருக்காங்க சரியா அவங்க வந்து சொர்க்கம் போனாங்களா இல்லையா அவர்கள் செய்வது பாவமா புண்ணியமா ஒரு மனுஷன் கூட வருவது பாவமா புண்ணியமா நம்ம சாகும்போது கூட வர்றது பாவமா புண்ணியமா கூட என்ன வருதுன்னு யாருக்கு தெரியும் இங்க ஒண்ணு நொல்லுது அங்க ஒண்ணு நொல்லுது ஆமா அது பாவம் இது புண்ணியம் ஜோடி பொருத்தம் இது என்ன மாசம் இது கார்த்திகை மாசம் அதுக்குதான் இங்க குரல் கொடுத்தோட குரல் கொடுத்து பாரு இந்த மாசம் அதுக்கு உச்சாட்டு அதிகம் ஆமா அதுக்கு தூங்குறாங்கன்னா தூங்கலாம் நம்மளுக்கு என்ன விடு அதனால கார்த்திகை மாசம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா புண்ணியம் உண்டு உண்டு நம்ம சாகும் போது கூட வருது பாவம் புண்ணியம்னு கேட்டேன் புண்ணியம் கூட வருமா பாவம் வருமா சொல்லு ரெண்டுமே வருதா வரலையான்னு யாருக்கு தெரியும் நாமளே போயிடுறோம் அதுக்கப்புறம் எது வந்தா என்ன நீ போற இந்த இது என்ன தெரியுமா இது காயமே இது பொய்யடா இது காற்றடி இந்த பையடா எங்க இது காற்று மயனார் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா ஆமா ஒரு பலூன்ல காத்து விடுறோம் அந்த காத்தாகப்பட்டது அந்த பலூனாகப்பட்டது முள்ளு மேல படுது அந்த முள்ளு என்ன பண்றது பட்டவன என்ன பண்றது பலூன் கப்புன்னு வெடிச்சிருது அந்த மாதிரி தான் மனுஷோட உடம்பு இப்பவோ இந்த சற்று நேரத்திலோ இரவிலே பகலிலோ மலையிலே கோயிலோ இந்த கடலிலே தெரியாது இந்த உயிர் எப்படி போகுமோ தெரியாது யாருக்கு தெரியும் அதுக்குதான் கள்ளம் கவடு சூதோ அது இல்லாம ஒரு மனிதகப்பட்டவன் வாழ வேண்டும் வரும்போது எடுத்து வரமா வரும்போதா ஆமா அம்மா வயிற்றுல 10 மாதம் 300 நாள் சுமந்து தாய் வயிற்றுல ஜனனமாகிறோமே அப்போது வெளியே வரும்போது ஏதாவது சுமந்து வருமா ஒரு சிலர் சுமந்து வராங்க ஒரு சிலர் நல்லாவே வராங்க எதை சுமந்து வராங்க கொடி சுத்திக்கிச்சுன்றாங்களா அது எல்லாருக்கும் உண்டு மனுஷனா பிறந்தவங்க அத்தனை பேர்களுக்கும் அது மட்டும் தான் எடுத்துட்டு வரோம் சரியா இல்ல வெள்ளியாடகர் போட்டு வரியா இல்ல காது கம்பல் போட்டு வரியா தோடு போட்டு வரியா இல்ல உடையாடை போட்டு வரியா இல்ல எதுவுமே கிடையாது எப்படி அம்மனத்தோடு நம்ம வெளியே வரமோ போகும்போது என்ன பண்றாங்க எல்லாத்தையும் கழட்டிக்கிதான் அப்படியே அனுப்பிடுவாங்க எத்தனை இடத்துக்கு போறோமா இல்ல லட்சம் கோடி சம்பாதிக்கிறோம் மாட மாளிகை கட்டுறோம் இது எழுது இது உணுது பங்காளி சொத்தை ஏமாத்திரம் எல்லைகளை தூக்கி நடுறோம் அந்த பக்கம் இதெல்லாம் ஏமாத்திரமே போகும்போதெல்லாம் எடுத்துட்டு போறோமா என்ன எடுத்துட்டு பாலா போன மனசு இருக்குது இந்த மனசுக்குள்ள எத்தனை ஆசை பங்காளி சொத்தை ஏமாத்தலாமா மாற்றான் மனை கைப்பிடிக்கலாமா கண்டிப்பா கற்பிடிக்கலாமா ஒரு இடத்துல போய் திருட்டு வரலாமா எவ்வளவு ஆசை இந்த ஆசையில எங்க போகுது நிராசையா போயிருது 6 அடி குழிக்குள்ள சரியா நீட்டு எவ்வளவு நீட்டு 6 அடி 6 அடி நீட்டு 3 அடி ஆழம் இந்த குழிக்குள்ளே இந்த பிணமாகப்பட்டது என்ன சொல்றாங்க ஏழை செத்தாலும் சரி பணக்காரன் செத்தாலும் சரி என்ன சொல்றாங்க 2 நாள் ஆன உடனே இந்த பாடி நாரி போயிடும் தூக்கு அப்படின்றாங்க நம்ம மனுஷனா பிறந்து எதாவது சாதிக்கிறோமா அதனால
முனியம்மா மகாலட்சுமி ஆமா. சாலோக சாமீப சாரூசம் சொல்லக்கூடிய 4ஆவது முத்தி மோட்சம் அடைஞ்சிருக்காங்க. ஆமா. ஆனால் ஆனால் நம்ம கூட வருவது புண்ணியம் மட்டும் தான் கூட வரும். வரும். ஆனா யாரெல்லாம் பாவம் செய்யறோமோ இந்த பாவமாகப்பட்டது இந்த நரக துன்பத்தை இங்கே அனுபவிக்கிறோம். ஆமா. பாம்பாகவும் பூச்சாகவும் பேயாகவும் பிசாசாகவும் காய்ச்சலாகவும் நண்டாகவும் தவக்கலையாகவும் பிறந்து இந்த பாவத்தை பூரா இங்கே அனுபவிச்சு நம்ம போறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு மனிதனாகப்பட்டவன் தவறே செய்யக்கூடாது. எப்படி? அதான் நாடு பூராவும் சின்ன வீடு ஸ்ரீ மன்னாரனற்கு நான்முகனையை படைத்தவன் அவன் நம்மை எல்லாம் 2 பொம்மையாக செய்து ஒரு நான்முகனை படைத்தவன் இறைவன் நான்முகனை படைத்தவன். இந்த கூடு விட்டு உயிர் போகும் போது நம்ம கொண்டு போவது ஒன்று கிடையாது. கோவிந்தா கோவிந்தா என்ன சாவன் நேரப்பா வந்திரம் கூத்தன் வராமல் தடுத்தவன் நல்ல குலந்தரும் செல்வந்தரும் கொத்திரம் விளங்க ஒரு குல தெய்வமாய் கொடுத்தவன். நம்ம கூடு விட்டு உயிர் போகுது. என்ன பண்ண தெரியாதா? என்னவோ மொத்தமா நாடு பூராவும் சின்ன வீடு ஸ்ரீ மன்னாரனற்கு நான்முகனையை படைத்தவன் அவன் நம்மை எல்லாம் 2 பொம்மையாக செய்து ஒரு நாடகமா நடித்தவன். ஒரு ஆண் பொம்மை ஒரு பெண் பொம்மை. ஒரு ஆம்பளை பொம்மை ஒண்ணு ஒரு பெண் பொம்மை ஒண்ணு. நம்மளெல்லாம் அந்த குடலுக்குள்ள காட்டி விட்டு ஆண்டவன் என்ன செய்யறான்? ஆட்டி வைக்கிறான். இந்த கூடு விட்டு உயிர் போகும்போது நம்ம கொண்டு போவது ஒன்று கிடையாது. ஆனா அந்த நேரத்திலே அந்த கோவிந்த ஹரி சிவன் இவனுடைய பக்தரா இருந்தால் யமன் பிடிக்க வரவங்க கூட சற்று அஞ்சு வரும். நின்றுதான் பாக்குவோம். ஆமா. இன்று இல்லை நாளை உயிர் போகும். அதான் கூடி விட்டு உயிர் போகும் போது நம்ம கொண்டு போவது ஒன்றே கிடையாது. கோவிந்தா கோவிந்தா என்றால் சாவன் நேரம் பாவந்திரும் கூத்தன் வராம கூத்தனாரு கூத்தன் வராமல் தடுத்தவன் குலம் தரும் செல்வம் தரும் கோத்திரம் விளங்க ஒரு குலதெய்வமாய் கொடுத்தவன். இந்த மாதிரி கோவிந்தனுடைய அருள் இருந்தால் அந்த யமனே அஞ்சுவான் போகட்டும். இந்த முனியம்மாகப்பட்டவள் சொர்க்கபதி அடைவு நாடு கொண்டிருக்காங்க. இந்த சபை நாடு வந்திருக்கனே இப்போ லட்சுமி ராட்சம் தாண்டவம் ஆடுது சபையில பாத்தியா? இந்த தெருக்கூத்து இப்படிப்பட்ட நேரத்துல கூட ரசிச்சு பாக்குறாங்கன்னா கண்டிப்பா இந்த ஊர்ல அமைதி கண்டிப்பா இருக்கும். சண்டை சத்துரு நோய் நொடி இல்லாமல் இந்த தெருக்கூத்தை எப்படி கண்விழிச்சு பாக்குறாங்களோ. ஆனா தெய்வம் யாரு? இவங்கதான் தெய்வம். இவங்களேதான் தெய்வம். ஆம்பளை தெய்வம் ஒண்ணு, பெண் தெய்வம் ஒண்ணு. பாரு, பெண்கள் தான் தாய்மார் தான் அதிகமா விரும்பி பாக்குறாங்க. ஆனா இருந்தாலும் இந்த சபை நோக்கம் நான் வந்திருக்கேனே நான் யார்? என் நாட்டை சேர்ந்தவன். எதற்காக வந்தேன்? விளக்கம் அருகாமையில் இருக்கக்கூடிய சாத்தகி எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க விளக்கமா சொன்னாலும் மற்றவங்களுக்கு புரியும். அப்படியா?
பிடிச்சிக்குமோ? ஏய், அப்படி கிடையாது. அஷ்டமி திதியில யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அதிர்ஷ்டவாளிங்க. அதிர்ஷ்டவாளிங்க. ஆமா, நான் பண்றது அந்த ஸ்திதி எவத்துல வருதுன்னு நமக்கு தெரியும். ஏதோ வந்தா சொல்லுங்கப்பா நம்மளுக்கு. வடமதுரை புரியல. பாதாள சிறையிலே இரவு 12 மணி அளவிலே பிறந்தவர் 8வது குழந்தை பிறந்தேன். போச்சு போங்கடா பொழப்பா. 8ஆம் போறா பிறந்தா எட்டி வைக்கிறதாவெல்லாம் குடிசேவருவாங்க. ஐயாவுடைய ராசி எப்படி இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஏப்ப ராசியா ஏன் தெரியுமா? அதர்மம் எங்க நடக்குதோ நான் எட்டி அடி வச்ச உடனே ரைட்டு அந்த இடம் குடிசேவர போடும். एक मार दो टुकड़ा खत्म होगा. ஆமா, ரைட்டு. சரியா? இப்போ இந்த கலியுகத்துல கூட யாரெல்லாம் அதர்மம் செய்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உடனே நான் தூக்கு மாட்டி தான் சாவன்னு சொல்றாங்க பாரு. அவங்க நான் தூக்கயிறா இருப்பேன். நான் விஷம் குடிச்சுதான் சாவன்னு சொல்றேன் பாத்தியா? அதுக்கு நான் விஷமா இருப்பேன். ரைட்டு. தப்பி தவறி கூட வாயில வரவே கூடாதுடா கர்மாந்திரம். யாரெல்லாம் கடவுளும் அதாவது வந்து குழந்தையும் கடவுளும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. ஆமா, அந்த குணம் பத்தியா கரெக்டா பாக்குறான் பையன். அந்த மாதிரி யாரெல்லாம் நினைக்கும் புத்தி தனக்கு கேடு, யாரெல்லாம் கெட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ ஆமா அவங்க கண்டிப்பா கெட்டு போயிடுவாங்க. நான் எல்லாம் 1% கூட கெட மாட்டேன். ஏன்? நான் கெட்டு போகணும்னு நினைச்சா கூட கெட முடியாது. ஏன் காரணம்? 5ல வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜ். உள்ளார வச்சுட்டாங்கல்ல, எப்படி கெடுவோம்? எத்தனை நாளைக்கு இப்படியே கெடுத்தா அப்படியே. எப்பா ஒரு மணமகளை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆச்சு, இன்னும் ஆகல. அது எப்படி ஆச்சு ஆகல? கல்யாணம் ஆச்சு, எனக்கு ஆகல. யாருக்கிட்ட கல்யாணம் ஆச்சு? நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. எங்க அண்ணனுக்கு ஆச்சு, எனக்கு ஆகல. ஓ, அதான் கேட்டேன். அதான் ஆச்சு, இன்னும் ஆகலன்னு. ஒரு மணமகளாகப்பட்டவள் வீட்டிலே அடியெடுத்து வைத்தால் குப்பை கோபுரமாகலாம். அதே ஒரு மணமகள் மனதை வைத்தால் கோபுரம் குப்பையாகிடுவா. அது எவத்துல வைக்கணும்? இந்த மனுஷன் மனம் வைத்து வாழ வேண்டும். மனம் வச்சுன்னு வாழணும். கல்யாணம் கணவன் எங்க வீட்டுக்காரி ஊருக்கு அவன் வச்சுன்னு வாழணும். இதெல்லாம் இந்த சபையில சொல்லுவாங்க. இல்ல, மனம் வச்சு வாழணும்னா அது எங்க வச்சு வாழுதுன்னு தெரியாது. ஆனா எங்க வீட்டுக்காரி இதை வச்சுன்னு வாழ்றாலும் இதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டேன். அப்படி கிடையாது. ஒரு பெண்ணாக பிறந்தவள் மனசு வைத்து வாழ வேணும் உண்டானால், ஆனால் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ற வாழ்க்கை நடந்தது உண்டானால், ஆனால் அந்த பெண் மனது வைத்தால் குப்பை கோபுரமாகும். ஓஹோ, அந்த குடும்பம், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கணும். அதே நான் கெட்டு போகணும், எங்க வீட்டுக்காரன் பண்றது சாராயம் குடிக்கிறான், கூத்திய வச்சுக்கிறான், அவனை நான் கண்டிப்பா ஏறு எடுத்து பார்க்க மாட்டேன், நான் தூக்கு மாட்டி சாகுறேன், மருந்து குடிச்சு சாகுறேன் அப்படின்னு அவங்க வாயால் வந்தா அது கண்டிப்பா அவுட்டு. அந்த ஊடு நல்லா இருக்கிறது டவுட்டு. நல்லா இருக்கு சாமி. ஒரு நாளைக்கு குடிச்சு பாரு. நல்லவனே, நீ இருந்தா போதுண்டா. சாமிங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு வருது, சந்திரி இல்லாத வண்டி போதுடா சந்தில. சரி சாமி, நீ சொல்லு சாமி. பாத்திரத்தை எடுத்து மூத்திரத்தை பிடித்து சேத்திரத்தை தெளித்தால் கோத்திரம் விளங்கும். கிளம்புங்க. ஒரு 5 மணி ரெடியா இருக்கணும். அப்படின்னா ஆள் ஒரு பாட்டில் பாத்திரத்தை எடுக்கடா. ஒரு பெண்ணா பிறந்தவள் பாத்திரத்தை எடுக்க வேண்டும், மூத்திரத்தை பிடிக்க வேண்டும். ஆமா, யார் மூத்திரதா? பசுமாட்டு கோமியம். அப்படி சொல்லு. நீ மொத்தமா பாத்திரத்தை எடுக்க வேண்டும், மூத்திரத்தை பிடிக்கணும்னா மொத்த ஆளுகளுக்கு கலந்துட வேண்டியது. அப்புறம் குட்டாத்து மனசு மூத்திரத்தை யாராவது பிடிப்பாங்க? இல்ல, இருந்தாலும் திடீர்னு சொன்னா கவியில செவில எழுதிட்டான். பாத்திரத்தை எடுத்து மூத்திரத்தை பிடித்து கோமாதா என்று சொல்லக்கூடிய அந்த கோமியத்தை பிடித்து ஒரு பெண்ணாகப்பட்டவள் அந்த சேத்திரத்தில் தெளிக்க வேண்டும். சேத்திரத்தில் தெளித்தால் கோத்திரம் விளங்கும். கோத்திரம் விளங்கும். ஆமா ஆமா. அதனாலே நினைக்கும் புத்தி தடுக்கு. அதனாலே அதர்மத்தை அடைக்கவும் தர்மத்தை அட்டவும் முட்டிக்கும் தேவகி அம்மனுக்கும்
ஏன் பூமாதேவியாகப்பட்டவள் என்ன சொல்றா? பூமி பாரம் தாங்க முடியவில்லை. தாங்க முடியவில்லை. இந்த அதர்மத்தை அடக்கி சுமபாரத்தை தீர்த்து கொடுக்க வேண்டும் வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டால் அதன் பிரகாரமாகவே யுகங்களை நான்காய் பிரித்தேன். ஹரேதேகம், கிரேதேகம், துவாபரிகம், கலியுகம் சொல்லக்கூடிய 4 யுகங்களை பிறந்தேன். ஓஹோ, கிரேதியா, துவாபரி, கலியுகம். ஆமா. அப்போது உமாமகேஸ்வரியாகப்பட்டவள் ஈஸ்வரனுடைய இடபாகத்தில் இருக்கிறாளே. யாரு? உமாமகேஸ்வரி. அதுக்குதான் மாரியாத்தா கோயிலுக்கு, காளியாத்தா கோயிலுக்கு எறும்புகடா. அது கலியுகத்துல. இந்த கலியுகத்துல அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தாக்கா அந்த அம்மா என்ன சாப்பிடுவாங்க? சுடுகாட்டில் சென்று அமாவாசை இரவு புதைக்கப்பட்ட புணத்தை எடுத்து சாப்பிடக்கூடியவள். யாரு? உமாமகேஸ்வரி. உமாமகேஸ்வரி. அடிக்கடி எனக்கு தெரியும். வட்ட பொட்டுக்காரி, வலது புறம் கொண்ட காரி, மெட்டி ஒளி சலங்க சத்தம் 8 திக்கும் கேக்குதடி அலங்காரி சுபகாரி, என் அருகில் வந்திடம்மா, குலங்காக்கும் மாகாளி, எனக்கு வரமும் தந்திடம்மா. எம்மா வட்ட பொட்டுக்காரி, வலது புறம் கொண்ட காரி, மெட்டி ஒளி சலங்க சத்தம் 8 திக்கும் கேக்குதடி, அண்டம் எல்லாம் பூத்தவளே, அகிலம் எல்லாம் காத்தவளே, சொம்பனை வதைத்தவளே, சொக்கநாதனுக்கு மூத்தவளே, மருவத்தூர் மலையனூர் மக்கள் வந்து சேரும், மாதம் ஒரு அமாவாசை ஊஞ்சல் அலங்காரம், யாரும் அறிய மறந்ததில்லை மாசியிலே மயான கொல்ல, யாரும் அறிய மறந்ததில்லை மாசியிலே மயான கொல்ல, வட்ட பொட்டுக்காரி, வலது புறம் கொண்டக்காரி, நெட்டி ஒளி சலங்க சத்தம் 8 திக்கும் கேக்குதடி. நான் கூப்பிட்டு ஆத்தால கூப்பிட்டு அந்த புடிக்கிறாங்க. யார கூப்பிட்ட? ஆத்தா. ஆத்தாளுக்கு மக யாரு? சுப்பிரமணிய. அம்மா வரத்துக்கு கொஞ்சம் முன்னபடியா லேட் ஆகும். மகா வரத்து என்ன மயில் மீது ஏறி உடனே வந்து மயில் ஏறி வந்தா பஜாமாத பூரா கெட் போச்சுனாங்க, பிராதா பண்ணிக்கிறாங்க. அதை சரி பண்றாங்க. கிராஸ்ல போப்பா. சரி விட்டு மாலை கொண்டு வந்து மகன் பரப்பட்டாமா. அப்படா கூப்பிடுவாங்க. அவரு ரெடி ஆகும். அந்த மாதிரி யுகங்களை 4ஆய் பிரித்து பரமனுக்கும் பார்வதிக்கும் பித்திமறி பிடித்து விட்டது. அப்போது பரமனை அடுக்கிவிட்டு பார்வதியாகப்பட்டவளுக்கு பித்திமறியாகப்பட்டது கண்டிப்பா நீங்களா உனக்கு என்ன வேணும் என்று கேட்டேன். பிரம்மகவாலத்தை உதிரம் சாதிக்க வேண்டும். அப்போது சத்தியம் செய்து கொடுத்தேன். அம்மா, என் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரமாகப்பட்டது அரைக்கத்தலை அறுத்து கொண்டு போகும். நீ கவாலத்தை நீட்டிக் கொண்டு வந்தது கொண்டானால் அந்த உதிரத்தை சாதிக்கலாம். இது 3 யுகம். 3 யுகத்துல. ஆனா கலியுகத்துல மட்டும் நரபலி கேட்காத. ஏன் தெரியுமா? ஒரு மானிடா பிறப்பவன், நரமனிதனா பிறப்பவன் அது பாவம். அதனாலே அவரால் முடிந்தது ஆடி மாசம் கூழ் ஊற்றுவார்கள், கும்பம் போடுவார்கள். ஆடு, கோழி, பன்றி, எருமைக்கடா, பசு இப்படி சொல்லக்கூடிய அனைத்து காவை கொடுப்பவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நரபலி நீ கேட்காதே அப்படின்ட்டு நான் அப்பவே சத்து செய்து கொடுத்தேன். சொல்லிட்டீங்க. ஆமா, சரிங்க. அப்படி சொல்லாத போதா கண்டிப்பா உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷன் எடுத்து அந்த ஆத்தா கண்டிப்பா சாப்பிட்டுருப்பா. அதனால நான் அன்றே அவளுக்கு ஒரு முடிவு கட்டி விட்டேன். சரிங்க. இந்த கலியுகத்துல இந்த நரவன் சொல்லக்கூடிய மனுஷனை மட்டும் பலி கேட்காத அப்படின்னு சொன்னேன். அதனால 3 யுகத்தை முடித்தேன். முதல் முறைமையாகவே இரணியாக்குவதை அழிக்க வேண்டும் என்று நரசிம்மமாய் பிறந்து இரணியனை அழித்தேன். அப்ப முடிந்து விட்டது. 2வது ராமாவதாரத்தை ராவணாதிகளை அழித்தேன். அந்த யுகம் முடிந்து விட்டது. இந்த 3வது துவாபரத்திலே துரியோதனுக்கு இருப்பது 11 கோடி சேனை, இந்த பாண்டவருக்கு இருப்பது 7 கோடி சேனை, 18 கோடி சேனையை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், பூமி சுமைபாரத்தை குறித்து கொடுக்க வேண்டும் என்று நான் ஸ்ரீ கண்ணனாய் பிறந்திருக்கிறேன். ஆனா இன்று நேற்று தினத்திலே நான் பிறந்த உடனே என்னுடைய தாய்மாமன் கம்சனை கொன்று குவித்தேன். கம்சேந்திரன் சாதாரண ஆள் கிடையாது. இல்ல, சில பேர் பிறந்த உடனே
கம்சனாக பிறந்தவன் பிறந்தவுடனே உடனே வானத்திலிருந்து ரத்தமழை கொட்டியது. ஆஹா, கழுதைகள் கத்தியது. கத்தியது. ஓநாய் ஊழையிடுகிறது. இப்படி எல்லாம் பிறந்தவன். ஆமா. அவனுடைய அம்சம் எப்படி தெரியுமா? எப்படி? அவன் பிறந்தவுடனே தான் பிறந்தவுடனே தாய்மாமனை கொண்டு குவிப்பேன் என்று அசுரர் கூறியது. ஓ ஓ ஓ, நீங்க பிறக்கும் போது. ஆமா. அதனாலே கொண்டு குவித்து விட்டேன். அதை அவருடைய மனைவி சொல்லக்கூடிய நந்தனி சுந்தரியாகப்பட்டவள் விதவி ஆயிட்டாங்க. அந்த விஷயம் மகத நாட்டு மன்னன் யாரு சராசந்தனுக்கு விஷயம் போயிடுச்சு. அப்ப அவன் மதம் கொண்டு ஆடி எங்க வரான்? இங்க வரான். சங்கத்தோரைக்கு வந்து கொண்டிருக்கான். இங்க வந்துட்டான். இன்னைக்கு சராசந்தனுக்கு ஒரு முடி கட்டுறேன். கட்டுறியா? இருமுடியா? அவன் உயிர் எடுக்க போறான். அவனுக்கு ஒரு முடிவு. ஆமா. இருமுடினா மாலை போடணும், அதுக்கு விரும்பம் இருக்கணும். வேலை இருக்குது. ஆமா. நம்ம என்ன பண்ண போனது இல்ல கோயிலுக்கு. ஆனா அத மாதிரி மாலை போடுறவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மண்டலம் என்பதை 48 நாள் விரதம் இருந்து 18 படி ஏறி அந்த பகவானை பார்க்க போறாங்க. அவங்களுக்கு இருமுடி கட்டணும் போறாங்க. ஆனா முடிவு கட்டுறேன்னா சுத்தமா எடுக்கிறது. இன்னைக்கு எடுத்தாங்க, நாளைக்கு சின்ன மோளம் பெரிய மோளம் பால் மாலை பாடை இதெல்லாம் வரணும். அதெல்லாம் நம்மளுக்கு வேணும். தென்திசைக்கு அதிபதி யமனும் நானே. ஆமா. உயிர் கொடுக்கக்கூடிய யமனும் நானே, உயிரை எடுக்கக்கூடிய யமனும் நானே. ஆமா. சரியா? அதனாலே சதாசந்தனுக்கு இன்று உயிரை எடுக்க வேண்டும். எடுக்கணும். மதம் கொண்டு ஆடி வருகிறான். அதனாலே அவன் வரட்டும். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்பதாக தாய் மாமனை கொன்ற அந்த பெருமை நம்மை சேர்ந்தது. இந்த பெருமைய கொண்டாட்டிங்களை கூப்பிட்டு வச்சு பெருமையா கொண்டாடணும். உனக்கு எத்தனை பண்ணுங்க? எனக்கா? எண்ணி பாக்குறேன். ஒரு காலு என் கால் 2, எலிக்கால் 4. அவ்வளவுதான். ஒரு காலு என் கால் 2, எலிக்கால் 4. மனைவி கேட்டவனுக்கு பொண்டாட்டி தம்பி எனக்கு எத்தனை மனைவி கேட்க நீ? அவர் மனுஷனை பார்த்து இப்படி கொள்வா கேட்பாங்க. அதுவும் லட்டு கொடுக்குற மனுஷனு போய் தொட்டு பேசுற மாதிரி கேட்க முடியும். சாமி தெரிஞ்சோ தெரியாது. நான் ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிறேன். சரி, உனக்கு எத்தனை பொண்டாட்டியா? அதை விட கம்மி. ஒண்ணு முடியா? ஆமா. அரை பொண்டாட்டியா? 12,208 மனைவிமார்கள் இருக்கு. இது ரொம்ப கம்மி. நல்லா இருக்குதுடா நியாயம் கோதாவரி. இது அதுல ஒண்ணா? ஒண்ணு எங்க அம்மா 12,000 பேர் கோபால மாதர்கள். நான் ராமாவதாரம் எடுக்கிற போது அங்க இருக்கக்கூடிய வனத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் ராமா உன்னை கட்டி தலைவி முத்தம் கொடுக்கணும் போல தோணுது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வேண்டாம், ஒருவனுக்கு ஒருத்தியன் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்காகவே ராமாவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன். ஆனால் அடுத்த ஜென்மம் என்று சொல்லக்கூடிய ஏகபத்தினி விருதனாக நான் இந்த ஜென்மத்திலே வாழ்கிறேன். இப்பெல்லாம் என்ன நீங்க தொடவும் முடியாது. சீதா தேவியை தவிர மற்றவங்களை நான் முகத்தை பார்க்க முடியாது. ஆனா அடுத்த ஜென்மம் நான் கண்ணனாக பிறக்க போகிறேன். நீங்கள் இந்த 12,000 கோபால மாதர்களும் கோபால மாதராய் பிறந்து அப்போது நீங்க வந்தீங்கன்னா ஆயிரப்பாடியிலே நீங்கள் இருந்தால் உங்களை கட்டி தழுவுறேன் அப்படின்னு வாக்கு. நான் வடமதுரையிலே பிறந்து ஆயிரப்பாடியிலே வளர போகிறேன். அப்ப என்னை எல்லாரும் கட்டி தழுவிக்கிங்க, என்ன பண்ணிக்கங்க. ஆமா. அவங்க 12,000 பேர். சரியா? 8 அஷ்டலட்சுமிகள். அந்தலட்சுமி, அமரலட்சுமி, தானலட்சுமி, தயாலட்சுமி சொல்லக்கூடிய 8 மனைவிகள் பட்டம்சரிகள். இவங்க 8 பேரு. எத்தனாச்சு? சரியா போச்சு. 8 பட்ட ஸ்ரீ 12,000 கோகுல பெண்கள், 11,000 காதலு பெண்கள், ராதா, ருக்மிணி, சத்யபாமா. உண்மை. சரியா? அதிலே இன்று மொத்த பேர் வர மாட்டாங்க. அதனால ராதா ருக்மணி இப்படி 2 மனைவிகள் உண்டு எனக்கு. அதனால அவர்களை கூப்பிடு, கம்சன் இருந்த மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும். மனைவி கூப்பிடு, நான் சொல்றேன்.